வணக்கம். தற்போது நாங்கள் எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரி ரூம்லேருந்து கிளம்புறோம். எங்கே போகிறோம்னா பிச்சாவரம். இந்த தம்பி வேறு தொண்டை செத்து போயிடுச்சு. நேற்று தான் கத்தியாக ஏதோ பண்ணார், தொண்டை போயிடுச்சு. அதனால் இப்போ இவரால் பேச முடியாது. இங்கே பேச ஒரே ஆள் நான் தான். நான் இனிமேல் இது ஸ்டேசுரிக்கு வீடியோஸ் இல்லை, வசன் காட்சிகள் வீடியோஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அண்டு சட்டம் இங்க எதுவும் சொன்னாங்க தம்பிங்களா பேராண்டி. வணக்கம்பா. பிச்சாவரம் வந்துட்டோம். பிச்சாவரத்தில் வந்து ஸ்கேம் பண்ணிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஊரில் வரைச்சி ஒரு 100 ரூபாய், இங்கே ஒரு 200 ரூபாவா 300 ரூபாவா. வணக்கம். இப்போ நம்ம பிச்சாவரத்தில் மிஸ்டர் தொண்டையோட இருக்கோம். சாரி, குரல் வராத குரல் ஆப்ஷன் கூட இருக்கும். ஆயிரம் தான் ஓனர், அவராக இருந்தாலும் வீடியோ எந்து தான். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் சுருக்கி அவர்கள் பிளானில் இல்லை. இப்போ தான் ஒரு பிளானில் ஜாயின் பண்ணார். இப்போனா கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. அதனால் போட்டிங் ஆல்ரெடி புக் பண்ணது. இப்போ நாங்கள் வந்துட்டு இவருக்கும் சேர்த்து போய் ஆட் பண்ணோம். அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஏதாச்சும் ஊத போகிறீங்களா? செய்கை. வணக்கம். தொண்டை போயிடுச்சு. நானும் டப்பிங் கொடுக்குறேன், நீங்கள் ஆக்ஷன் கொடுங்க. நம்ம டைமில் தொண்டையை பார்த்துக்கங்க. அந்த சத்தம் பிச்சாவரம் வந்துட்டோம். இப்போ போட் டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. அது டோக்கன் கொடுத்துருக்காங்க. போட் நம்பர் 100. அந்த போட்டில் நாங்கள் ஏறி இப்போ சவாரி செய்ய போகிறோம். அந்த போட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் ரோ போட்டில் போக போகிறோம். துடுப்பு போட்டுனே சும்மா ஸ்ரீதேவி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மாதிரி பாட்டு பாடினே போகணும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். வெயில் மோசமா இருக்கு, அதனால தலைவர் தொப்பி போட்டு, சாரி தொண்டை சன்ஸ்கிரீன் போட்டு வருவீங்களா? இவருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் நானு. இங்க வராரலி. இவரு தான் நம்ம 100ஆம் நம்பர் போட்டு. நண்பர்களை வணக்கம். இப்பொழுது நாம போட்டில் போயின்னு இருக்கோம். நார்மலா பேசினாலே புரியாது. அவர் குரல் வரல, அதான் விஷயம். மிஸ்டர் தொண்டை தம்பி ஏதாச்சும் சொல்லுமா? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் தொண்டையை பார்த்துக்கோங்க. தொண்டையை பார்த்துக்கோங்க. நன்றி. ஏரா ஃபீட்பேக் கடமை. இந்த பக்கம் 6 கிலோமீட்டர் கடமை. 6 கிலோமீட்டர்.
மாதிரி சந்தா 4500 சந்து இருக்கு இல்ல. அம்மாடி. ஒரு சந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போற மாதிரிலாம் என்ன இருக்கு. இல்ல தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னா எப்படி வெளில வரணும்னு தெரியாது. இப்போ நாங்கள் எங்கன்னா பிச்சாவரத்தில் போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கட்டம். மட்டும் நீங்கள் கொட்டுங்க. இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நிறைய படம் எடுத்திருக்காங்களாம். அது என்னென்னா துஃபரிவாலன் மற்றும் தசாவதாரம் அண்ட் இன்னும் சிலர். அது இல்லாமல் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் இது நரியெல்லாம் பார்க்க முடியுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அது நீர் காக்கா பார்த்தோம். இது எவ்வளோ அடி இருக்கும்? ஒரு அடி தான் ஆளுமா. ஏய் அங்க பாரு கிட்டக்க இருக்கு. மண்ணா இல்ல. ஆனா கால் வச்சா நல்லா பொழிஞ்சிடும். ஒரு இடம் இழுக்கும் சரி. இது வந்து பக்கத்துல வந்து ஊர் இருக்கு. மலை அது மண்ணா இருக்கும். ஆமா இது அவ்வளவுதான். அவ்வளவுதான் தண்ணி. மணலா இருக்கு. இங்க பாருங்க இந்த தபால் தான். இது தேன் எல்லாம் எடுப்பாங்க. தேன் எல்லாம் சேர்த்து வச்சு. ஆமா சேர்த்து வச்சா யாராடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் 2வது சந்துக்குள்ள போகிறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு. சும்மா நீட்டமாக இருக்கு. நெத்திலி மாதிரி பெருசாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டி வருது. நம்ம ஸ்டேஷனுக்கு நேரத்தில் அடி வாங்கியிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் ஆகிவிடலாம். நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம். இப்போ இடம் வந்துச்சுன்னா கம்மியமா இது. என்ன ப்ரோ ஸ்பைடர் மேன் அவன் வீட்டுல போயின்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஆகிய வருஷன் காட்சிகளும் ஸ்டேஷனுக்கியும். அம்மா யோ தலைவா நீ கொலை பண்ண பாக்குற. ஒரு மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 முட்டை வரைக்கும் போதும். இதெல்லாம் சாட் ஜிபிடி தான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாட் ஜிபிடிலாம் பண்ணல. எனக்கும் தெரியாது. சும்மா தான் ஆச்சு விடுறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. வச்சிருப்பாங்க மீனெல்லாம் அவங்களே நண்டு வேணுமா எறா வேணுமா. எறா வேற நண்டு வேறயாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வணக்கம். இப்பொழுது எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்க சில்வர் பீச். இது ஐஸ்கிரீம் வாங்கி வந்தோம். அடிக்கிற வெயிலுக்காக இதமாக ஆளாளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். கிறிஸ்டியங்க காணோம். அதனால இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உள்ள போய் பார்த்துட்டு அடுத்து எங்க போறோம்? அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் சொல்றோம். வணக்கம். ஆக்சுவலி நம்ம ஸ்டே போன்ற நம்பருக்கு வந்துட்டு
தொண்டை வாய்ஸ் வரல, அதனால அவர் வந்துட்டு அங்கே நின்றுருக்காரு. அங்கே நின்றுருக்காங்க 2 பேரும். நான் சும்மா அப்படியே இது தண்ணி உள்ள வந்துட்டு தண்ணி காலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்றதுக்காக வந்தேன். தண்ணி நல்லா வருது, அப்படியே பின்னாடி வந்து கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு இருக்க சில பேரை பார்ப்போம் போறோம். அண்ணி 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 ஜாய், உங்க வீட்டுல எல்லாம் பார்க்க போறாங்க. முறுக்கிட்டு இருக்கீங்களா? சூப்பர். ஸோ இங்க நல்லா இருக்கு பீச்சு, ஒரே ஷெல்ஸா இருக்கு. அது கொஞ்ச நேரம் பொறுக்கிட்டு வரோம் நாங்க. வணக்கம். நாங்கள் வந்து சில்வர் பீச்சில் வந்துட்டு சுற்றணும். தொண்டை நண்பர் வந்துட்டு ஒரு நேரம் உட்காந்துருந்தாரு. சில்வர் பீச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கன்னா பிச்சாவரம் போனோம். பிச்சாவரம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கே போட்டிங்கில் போயிட்டு இருக்கச்சா அந்த அண்ணா வந்துட்டு அது என்னது மாஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று சொன்னார். அங்கே போய் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சுன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. அதான் வீடு செட்டப்ல ஒரு சைடு வீடு வச்சிருக்காங்க, பக்கத்துல இன்னொரு வீட்டுல வந்துட்டு அவங்க ஒரு ஹோட்டலும் வச்சிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. மீன் நம்ம தான் செலக்ட் பண்ணோம். அந்த மீனை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரத்துல அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஸ்டாண்டர்டா மீன் குழம்பு, மீன் குழம்பு, எறா குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு வி ஸ்கொயர் மால் அட் கடலூர் போக போகிறோம். வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வி ஸ்கொயர் மால் அட் கடலூர். எதுக்காக இங்கே இருக்கோம்னா பிவிஆரில் கடைப்படம் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ தான் சில்வர் பீச்சு பார்த்துட்டு வந்தோம். சரியான டயர்டு, தீஞ்சு போய் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அங்கே போய் படம் பார்த்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு ஜில்லுன்னு நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு நைட்டு தூங்க போகிறோம். தொண்டைக்கு ஆஸ் யூஷுவல் தான், தொண்டை சிக்கிடுச்சு, உயிர் வராது. நம்ம வேணால் கம்பேக் தொண்டை அப்படின்ட்டுன்னு ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். தமிழ்நாட்டே விசிலடிக்க ரெடியாகுது.